இந்த கார்ப்பரேட்ஸ் இருக்கானுங்களே அவங்களுக்கு எப்பவுமே பணம் சம்பாதிக்கிறது தாங்க முதல் குறிக்கோள். அதுக்காக அவனுங்க எதை வேணா அழிப்பானுங்க. அந்த மாதிரி தான் இங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு அழகான டவுன்ல இருக்கிற காட்டு அழிச்சு அங்க ஒரு ஷாப்பிங் மால் கட்டுறதுக்காக பிளான் பண்றானுங்க. இந்த அறவழி போராட்டம் எல்லாம் பண்ணா வேலைக்கு ஆகுமா? அதனால அந்த டவுனை சேர்ந்த ஒரு மர்மமான ஆளு அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆளுங்களை ஒருத்தரா தூக்குறாங்க. அவன் அதை எப்படி செய்யறாங்கிறத பயங்கர த்ரில்லிங்கா சொன்ன படம் தான் 2023 ரிலீஸ் ஆன தி கான்ஃபரன்ஸ். இது ஒரு ஸ்வீடிஷ் லாங்குவேஜ் படங்க. கடைசியில அவங்க என்ன ஆனாங்கன்றத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு போய் சேரும். அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப சீன்லயே அந்த கிளைமாக்ஸ காட்டுறாங்க. கொடூரமான விஷயங்கள்லாம் ஒரு டவுன்ல நடந்திருக்க மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சீனை கட் பண்ணி ஒரு டைம் ஜம்ப் பண்றாங்க. அதுல ஒரு வேன்ல 9 கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒரு அழகான வில்லேஜ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த வில்லேஜோட பேரு கிளாரஜன். அங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஓபன் பண்றதுக்கான கான்ஃபரன்ஸ் அவங்க நடத்துறாங்க. அந்த கவர்மெண்ட் என்ன முடிவெடுத்திருக்குன்னா அந்த கிராமம் இன்னும் டெவலப் ஆகாம இருக்கிறதுனால அங்க ஒரு ஷாப்பிங் மால் கட்டினா அந்த மக்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் அங்க ஓபன் பண்ண போறாங்க. நமக்கு இங்லா அப்படின்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க தான் முனிசிபாலிட்டி ஆபீஸோட ஹெட். அடுத்ததா ப்ராஜெக்ட் லீடர் ஜோனஸ காட்டுறாங்க. அவன் ரொம்ப அரகண்டான ஒரு செல்ஃப் சென்டர்ட் ஆளா தாங்க இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட் காஜ் அப்படின்றவன் பெருசா அந்த குரூப்ல எந்த வேலையும் செய்யலனாலும் அவன் ஜோனஸுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு மத்தவங்களை கிண்டல் பண்ற வேலையை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நமக்கு லீனாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவ சில ஹெல்த் இஷ்யூஸ்னால லீவ்ல இருந்துட்டு இப்பதான் வேலைக்கு திரும்ப வந்திருக்கா. கூடவே நமக்கு அமீர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவனுக்கு லீனா மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்க. ஆனா அதை அவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எப்பவுமே பயந்த ஒரு ஆளா தான் அவன் இருக்கான். அந்த குரூப்போட மத்த மெம்பர்ஸையும் காட்டுறாங்க. அதுல ஈவா, டார்பியோன், நாடியா, ஆனட் இவங்களும் அங்க இருக்காங்க. இப்ப அந்த குரூப் எல்லாருமே அந்த ப்ராஜெக்ட் சைட்ல ரொம்ப ஹாப்பியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அந்த ப்ராஜெக்டும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏங்களா அவங்களோட டீமை ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு ஜோனஸ ரொம்பவே பாராட்டுறாங்க. ஏன்னா ஒரு மால் கட்டினா மட்டும் போதாதுங்க, அதுல பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் தங்களோட ஷோரூம்ஸ் ஓபன் பண்ணோம்ல, அதுக்கு ஜோனஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய கம்பெனிஸ் கூட டீல் எல்லாம் முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நம்ம இங்க வந்ததுக்கு இன்னொரு காரணம் நிறைய டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி எப்படி ஒரு நல்ல டீமா ஒர்க் பண்ணோம் அப்படின்றத கத்துக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டீமும் அங்க இருந்து கிளம்பும் போது யாரோ ஒரு மர்மமான ஆளு அந்த ஊரோட ஆத்துல போட்ல போயிட்டு இருக்க மாதிரி நம்ம காட்டுறாங்க. இப்போ அந்த குரூப் தங்கறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற ஹாலிடே வில்லேஜ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அது காட்டுக்கு நடுவுல இருக்குங்க. வந்த அந்த கெஸ்ட்டுங்களுக்கு அவங்களும் ரூம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவங்களுக்கு அந்த கீஸையும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த ரெசார்ட்டோட செஃப் வந்தவங்களுக்கு சமைக்கிறதுக்காக கேஸ் ஆன் பண்ணும்போது கேஸ் தீந்து போயிட்டு இருக்குங்க. இதனால அவரு வெளியே போய் அந்த சிலிண்டரை ஃபில் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சிலிண்டரை தூக்கிட்டு போறாரு. அவரு கார்ல போயிட்டு இருக்கும்போது ரேடியோ கேட்டுட்டே போறாருங்க. அந்த ரேடியோல என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே அந்த வில்லேஜ்ல இருக்கிற யாருக்குமே அந்த மால் வர்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அவரோட கார் எதுலயோ சிக்கி ஸ்லோ ஆயிடுதுங்க. என்னன்னு இறங்கி பார்க்கும்போது யாரோ ஒரு கட்டையில ஆணியெல்லாம் அடிச்சு அந்த ரோட்ல வச்சிருக்காங்க போல. அதுல மாட்டி அந்த காரோட டயர் பஞ்சர் ஆயிடுது. அவர் அதை எடுக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள அவருக்கு ஏதோ சத்தம் கேட்டு அந்த சத்தத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அவர் உள்ள போறாரு. காட்டுக்குள்ள வந்த அந்த ஷெஃப்பும் அங்க சில மரங்களுக்கு நடுவுல ஏதோ இரும்பு கம்பிகளை கட்டி வச்சிருக்கிறத அவரு நோட் பண்றாருங்க. இதை அவரு பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ வந்து அந்த ஷெஃப்பை தாக்குறான். மறுபடியும் ரெசார்ட்டை காட்டும் போது அந்த டீம் அந்த ப்ராஜெக்டை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கிலாவும் அந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்க இருக்கிற எல்லாருக்குமே அதுல நிறைய முரணான கருத்துக்கள் இருக்கு. அதுல ஒரு கருத்து என்னன்னா ஒரு ஷாப்பிங் மால் கட்டுறதுக்காக விவசாய நிலத்தை அழிக்கிறத பத்தி அவங்க கன்சர்னா பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க இது காலத்தோட கட்டாயம் சொல்லிட்டு அப்படியே இருந்தாலும் நம்ம வேற ஒரு இடத்துல அந்த மக்களுக்காக காடுகளையும் விவசாய நிலத்தையும் உருவாக்கி கொடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது லீனா ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அவங்க லீவ்ல இருந்த சமயத்துல அந்த கம்பெனி ஏதோ இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கு போல. ஒரு விவசாய நிலத்துல இருந்த ஒரு வீட்டை இடிச்சிருக்காங்க. அது பால்சன் அப்படின்ற ஒரு விவசாயிக்கு சேர்ந்தது போல. இது அவங்க அந்த மால் கட்டுறதுக்காக தாங்க பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு இழப்பீடா அவங்க எதுவுமே அவங்களுக்கு தரல. ஆனா இவங்க அதுக்கு ஏன் ஷாக் ஆகுறாங்கன்னா அந்த அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ்ல இவங்களோட சிக்னேச்சர் இருக்கு. இவங்களுக்கு அந்த சிக்னேச்சரை போட்டதா எந்த ஒரு ஞாபகமும் இல்ல. இத பத்தி லீனா ரொம்ப கோவமா அந்த டீம் கிட்ட என்னோட ஆத்தரைசேஷன் இல்லாம எப்படி நீங்க இந்த வேலையை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது இதை கேட்டு இரிட்டேட் ஆன ஜோனஸும் பதிலுக்கு லீனா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்ப லஞ்ச் பிரேக் வந்துருதுங்க. அந்த ஷெஃப் போனவன் திரும்பி வராதனால சாப்பிடறதுக்கு இவங்களுக்கு வெறும் ஹாட் டாக்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. அந்த சமயத்துல ஜோனஸ் லீனாவை தனியா கூட்டிட்டு போய் ஏன் அந்த மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடியே என்ன அவமானப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உன்னை எங்க நான் அவமானப்படுத்துறேன்? என்னோட கையெழுத்தை யாரோ ஃப்ராட் பண்ணி போட்டுருக்காங்க, அதை பத்தி தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் லீனாவை டைவர்ட் பண்றதுக்காக இங்க பாரு நீ ஏற்கனவே நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருந்த, ஒருவேளை நீ போட்ட கையெழுத்தை நீ மறந்துருப்ப, இதை போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. நாடியாவும் இங்லா கிட்ட நம்ம கம்பெனியோட ஃபைனான்ஸும் பட்ஜெட்டும் மேட்சே ஆகல, ஏன் இவ்வளவு தப்பு டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்லா அதுக்கு இதை இப்போ பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காத, நம்ம இந்த ப்ராஜெக்ட்
முடிக்கிற வரைக்கும் ஒன்னா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வில்லேஜ் ஒர்க்கர் ஒருத்தன் ஒரு பீர் குடிச்சுக்கிட்டு ஒரு ஸ்விங்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மறுபடியும் ரிசார்ட்ல அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் ஒரு ஃபன்னி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு வராங்க. வந்தவன் அவங்க எல்லாரையுமே காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறான். ஆனாலும் அவங்க அந்த ஆர்கியூமெண்ட்டை விடுற மாதிரி தெரியல. இதனால வந்த அந்த ஆளு மாஸ்க கழட்டும் போதுதான் அது ஜோனஸ்ன்னு நமக்கு தெரியுது. அட போங்கடான்னு சொல்லிட்டு அவனும் கடுப்பாகி போயிடுறான். இங்கிலா ஜோனஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஆள் அந்த லேடி கிட்ட இந்த டீமுக்கு சுத்தமா ஒரு விஷயமே இல்ல, நியாயம் நேர்மை தர்மம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் உருப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இங்கிலா ஜோனஸ் கிட்ட எல்லாரும் நம்மள மாதிரி யோசிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ஸ்பெஷல், இந்த ஸ்பெஷலான ஆளுக்கு நான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கோல்டு கலர்ல இருக்கிற ஒரு மண்வெட்டியை அவங்க கிட்ட கொடுத்து நாளைக்கு இனாகரேஷன் செரமனில நீ தான் இதை வச்சு அந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணி வைக்க போற அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல அந்த ரிசார்ட்டோட கைடு அந்த மொத்த குரூப்பையும் கேதர் பண்ணி ஒரு டூருக்கு கூட்டிட்டு போறதுக்காக தயாராகிறாங்க. அந்த சமயத்துல அவங்க எல்லாரோட போனையும் வாங்கிடுறாங்க. அப்பதான் அவங்க டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம என்ஜாய் பண்ண முடியும். அந்த நேரத்துல லீனா அமீர் கிட்ட என்னோட சைனை யாரோ ஃப்ராட் பண்ணி போட்டிருக்காங்க, எப்படி இருந்தாலும் அந்த பால்சன் ரொம்ப பாவம், யாராவது அவரை கான்டாக்ட் பண்ணி அவருக்கு சேர வேண்டிய நஷ்டஈடு சேர்த்துடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அமீர் அதுக்கு என்ன சொல்றான்னா அது சாத்தியமே கிடையாது, ஏன்னா அந்த ஆளோட வீட்டை இடிச்ச அப்புறம் அந்த ஆளு தற்கொலை செஞ்சுக்கிட்டான், இப்ப அந்த காசை யாருக்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு கேக்குறான். இப்போ அந்த குரூப்பை ஒரு டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்கள 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. எந்த குரூப் முதல்ல அந்த ஆத்த கடக்கிறதுக்கு ஒரு படகை ரெடி பண்றாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் பிளாஸ்டிக் பாட்டில்லாம் யூஸ் பண்ணி ஒரு படகை செஞ்சு அந்த ரிவரை கடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்டியில ஜோனஸோட டீம் தாங்க ஜெயிக்குது. இன்னொரு பக்கம் அந்த ரிசார்ட்ல அந்த கில்லர் அங்க வந்து அவங்களோட செல்போன் எல்லாத்தையும் திருடிக்கிறான். அதோட சேர்த்து ஜோனஸ் காஸ்டியூமோட அந்த பொம்மை தலையும் அவன் எடுத்து மாட்டிக்கிறான். ரெசார்ட்டுக்குள்ள அந்த ரிசப்ஷனிஸ்ட் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க, ஏன்னா அவங்களோட 2 ஸ்டாஃப் இன்னும் வரல. இதனால பாதி வேலையை அவளே செய்யற மாதிரி ஆயிடுது. அவ ஒரு ரூமுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கில்லர் வந்து அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளும் அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக என்னென்னோ பண்ணி பாக்குறா. ஆனா அந்த ஆள் அவளை பிடிச்சு கொடூரமா கொலை பண்றாங்க. இப்ப அந்த டீம் இன்னொரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க அங்க இருந்து ஜிப்லைனை பயன்படுத்தி அந்த லேக்க கடந்து போகணும். கைடும் லீனாவை இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா லீனாக்கு ஏற்கனவே டிப்ரெஷன் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி ரிஸ்கியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லி அவளும் அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. இதை பார்த்த ஜோனஸும் லீனாவை ஒரு பயந்தாங்குழி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். கூடவே இருக்கிறான்ல செவ்வாழைக்கா, அவனும் ஜோனஸுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி லீனாவை கிண்டல் பண்ற மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. லீனாவும் அந்த ஆக்டிவிட்டியை ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. இதனால அவ மறுபடியும் ரெசார்ட்டுக்கே போயிடுறா. போனவ அந்த ரெசார்ட்ல இருந்து ஜோனஸோட ரூமுக்குள்ள போறாங்க. இவனுங்களும் அந்த ஆக்டிவிட்டிஸ பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அவ அந்த ஆளோட லேப்டாப்ப பாஸ்வேர்ட் போட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணிட்டு அவனோட இமெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது அவன் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டு இருக்கிறத அவ கண்டுபிடிக்கிறா. அது என்னன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க கட்ட போற ஷாப்பிங் மால்ல கடைகள்லாம் ஓபன் பண்ண போறதா அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் சுத்த போயிங்க. லீனா உடனே எல்லா இமெயில்ஸையும் தன்னோட யூஎஸ்பில காப்பி பண்ணிட்டு அந்த ரூம் விட்டு கிளம்புறா. இப்போ அந்த கில்லர் அந்த காட்டுக்குள்ள அந்த குரூப் அட்டாக் பண்றதுக்காக நிறைய டிராப்ஸை செட் பண்ணிட்டு இருக்கான். அந்த கைடும் அவங்களோட செல்போன்ஸ் எல்லாம் காணாம போனதை நோட் பண்ணிட்டு அந்த குரூப் கிட்ட கவலைப்படாதீங்க, நீங்க உங்க ஆக்டிவிட்டியை பாருங்க, நான் எப்படியாவது உங்க போன்ஸை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அவங்களோட கோவர்க்கர்ஸ் கிட்ட அந்த போனை பத்தி கேட்கலாம்னு சொல்லி அந்த ரெசார்ட்டை முழுக்க தேடி பாக்குறாங்க. யாருமே அவங்க கண்ணில் மாட்ட மாட்டாங்க. அவங்க ஒரு ரூமுக்குள்ள தேடிட்டு இருக்கும்போது அந்த ரிசப்ஷனிஸ்டோட இறந்து போன உடலை பார்த்து அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த சமயத்துல அந்த கில்லர் இவங்களையும் வந்து அட்டாக் பண்றாங்க. ஆரம்பத்துல அந்த கைடு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட மாட்டி மத்தவங்க இறந்தா மாதிரியே அவங்களும் ரொம்ப கொடூரமா அவங்க கையால சாகுறாங்க. இப்போ ஈவினிங் ஆயிடுது. அந்த டீம் பார்ட்டி பண்ணிக்கிட்டு வெளியே ஒரு ஹாட் பாத் டப்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லீனா அங்க வந்து அவன் நம்புற நாதியாவையும் அலியும் கூட்டிட்டு போறா. அவ அவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட மட்டும் நம்ம பண்ணோம்னா நம்ம கம்பெனிக்கு பெரிய லாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா எந்த ஒரு கம்பெனியும் இந்த மால்ல கடை ஓபன் பண்றதுக்காக அக்ரிமெண்ட் போடல. அதையும் மீறி இந்த மாலை திறந்தாங்கன்னா உள்ள எந்த ஒரு கடையும் இருக்காது, அதுல ஒரு பெரிய நஷ்டம் தான் ஆகும். அதை பத்தி ஜோனஸுக்கு கவலை கிடையாது, ஏன்னா அவன் ஏற்கனவே வேற ஒரு கம்பெனியில சேர்றதுக்காக டீல்ல சைன் பண்ணிட்டான் அப்படின்னு லீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லீனா வெளியே போய் ஜோனஸோட பிளானை எல்லார் முன்னாடி ரிவீல் பண்றா. இதை கேட்ட ஜோனஸும் கடுப்பாக்கி லீனா கிட்ட நான் கூட தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவன் ரூம் கூட்டிட்டு போறான். அவன் திடீர்னு லீனாக்கு ஒரு கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன் ஆஃபர் பண்ணி பெரிய சம்பளமும் கொடுக்கறேன்னு சொல்றான். நீ இந்த கம்பெனில எல்லாம் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது தெரியுமா, நீ செய்யற வேலைக்கெல்லாம் உனக்கு சம்பளம் ஜாஸ்தியா வேணும், நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது லீனா அவன் சொல்றதுக்கெல்லாம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியலங்க. இதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆன ஜோனஸும் லீனாவை பார்த்து கத்திட்டு இருக்கும்போது அவன் அந்த யூஎஸ்பி டிரைவ் அவங்க கிட்ட காமிச்சு இந்த ப்ரூஃபை மட்டும் நான் அத்தாரிட்டிஸ் கிட்ட சப்மிட் பண்ணனா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. இப்ப வெளியே இருந்த எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. காஜும் ஆனட்டும் மட்டும் அந்த ரெசார்ட்டுக்கு வெளியே இருக்காங்க. அந்த நேரத்துல சடனா அந்த கில்லர் அங்க வராங்க. அவனை பார்த்த காஜும் ஜோனஸ் தான் அந்த மாஸ்க போட்டுட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் நினைச்சது தப்புன்றது அவனுக்கு அப்புறம் தான் புரியுது.
அந்த கொலைகாரன் காஜை கொன்னு அவனோட உடம்ப பீஸ் பீஸா வெட்டுறான். இத பார்த்த ஆனட்டும் பதறி போய் அங்க இருந்து கதறிட்டு ஓடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கிலாக்கு ரொம்ப பசிக்கிறதுனால அவங்களும் அந்த ரூம் விட்டு வெளியே வந்து ரெசார்ட்ல யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க போறாங்க. ஆனா அந்த ரிசப்ஷன்ல யாரும் கிடையாது, சுத்தி முத்தி யாரும் கிடையாது. யாராவது இருப்பாங்களான்னு அவங்க தேடிக்கிட்டே ஒரு ரூமுக்குள்ள வரும்போது ஒரு ரூம் முழுக்க ரத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே நிறைய பல்லு அவங்களுக்கு கிடைக்குது. இத பார்த்து இங்க என்ன நடக்குதுன்றத அவங்க ப்ராசஸ் பண்றதுக்குள்ள அந்த கில்லர் வந்து இங்கிலாவே அட்டாக் பண்றான். அவன் இங்கிலாவை பிடிச்சு அங்க இருந்த ஒரு கொடி கம்பத்துல அவளோட கழுத்தை மாட்டி தூக்கி நிறுத்துறான். இங்கிலாவோட கதறல் சத்தத்தை கேட்ட எல்லாருமே வெளியே வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த கில்லரை பார்த்த எல்லாருமே திசைக்கு ஒரு பக்கமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜோனஸும் லீனாவும் அந்த காட்டை நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்கும்போது முன்னாடி ஜோனஸ் தாங்க ஓடிட்டு இருக்கான். அப்ப அவனோட தலை அந்த மரத்துக்கு நடுவுல கட்டியிருந்த கம்பியில மாட்டி அவன் நெத்தியில ஒரு பெரிய வெட்டு விழுந்துருதுங்க. லீனாவும் அவனுக்கு உதவி பண்ணி அவனை கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கில்லரும் விடாம பின்னாடியே துரத்திட்டு வரான். இப்ப என்ன பண்றது தெரியாத அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஏற்கனவே செஞ்சாங்கல்ல ஒரு படகு, அதை எடுத்துக்கிட்டு லேக்குக்குள்ள போறாங்க. அந்த லேக்குக்குள்ள கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஜோனஸோட மைண்ட் மாறுது. அவன் லீனா கிட்ட இப்ப அந்த யூஎஸ்பியை என்கிட்ட கொடுக்கலனா உன்னை இந்த படகுல இருந்து தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். அவளுக்கும் வேற சாய்ஸ் இல்லாதனால அந்த யூஎஸ்பி டிரைவை அவங்க கிட்ட கொடுத்த உடனே இந்த திருட்டு பையன் ஜோனஸ் லீனாவை அந்த படகுல இருந்து எட்டி உதச்சு தண்ணியில தள்ளிடுறாங்க. லீனாவும் எப்படியோ நீந்தி போய் அந்த காட்டுக்குள்ள மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப அவ தடுக்கி ஒரு பள்ளத்துல விழும்போது அந்த பள்ளத்துல ஏற்கனவே இறந்து போன அந்த ஷெஃபோட பாடி இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த டீம்ல இருந்த மத்த மெம்பர்ஸ் அந்த கில்லரை தடுக்கிறதுக்காக ஒரு ரூமுக்குள்ள தங்களை லாக் பண்ணிக்கிறாங்க. அவங்க இப்ப அந்த கில்லரை சந்திக்கிறதுக்காக கையில கிடைச்ச பொருள் எல்லாம் வச்சு வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அமீருக்கு மனசுக்குள்ள லீனாவை பத்தியே தான் ஓடிட்டு இருக்கு. அவளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு தெரியாத அமீரும் அவளை தேடி அந்த ரூமை விட்டு வெளியே போறான். கையில ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள லீனாவோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. பாவம் அவனுக்கு தெரியாத அந்த கில்லரும் அதே காட்டுக்குள்ளதான் இருக்கான்றது அந்த கொலைகாரனும் அமீர் வர்றதை கவனிச்சிடறான். ஆனா அவன் அமீரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி லீனா அமீரை பிடிச்சு அவனை அமைதியாக்கிறா. ரெசார்ட்ல நாதியா தப்பிச்சு போறதுக்காக அவங்களோட வேனோட சாவியை தேடிட்டு எப்படியும் அந்த சாவியும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா கரெக்டா அந்த டைம்ல அந்த கொலைகாரன் உள்ள வந்துடுறான். ஆனா அந்த லேடி சாதுரியமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு டீம் மெம்பர்ஸ் கிட்ட சாவி எடுத்துட்டேன்னு சந்தோஷமா சொல்லும்போது அந்த கொலைகாரன் இவங்களோட வேனையே கொளுத்தி விட்டுறாங்க. போச்சா, இனிமே எங்கேயுமே ஓட முடியாது. அப்ப அவங்களுக்கு அந்த ரூமோட பேக் டோரை யாரோ தட்டுற சத்தம் கேட்டு அவங்களும் அந்த டோர் பக்கத்துல போய் பாக்குறாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா அது லீனாவும் அமீர் இருந்தாங்க. எப்படியும் அந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல ஒளிஞ்சிட்டு இருந்த ஆனட் வெளியே வரும்போது மோசமா காயப்பட்ட ஜோனஸ் அவங்க சந்திக்கிறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்குள்ள போயிட்ட அப்புறம் அந்த லேடி அந்த ஆளுக்கு நெத்தில பட்ட காயத்துக்கு தையல் போடுறாங்க. இந்த சமயம் ஆனட் ஒரு விஷயத்த ஜோனஸ் கிட்ட சொல்றாங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த கொலைக்கெல்லாம் நான் தான் காரணம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜோனஸும் எதுவும் புரியாம எப்படி என்ன சொல்றீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க என் கூட என்வைரன்மெண்டல் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பிரான்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு இந்த ப்ராஜெக்ட் வர்றதே பிடிக்கல. ஆரம்பத்துல இருந்தே அவன் அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த ட்ரிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தான் இந்த இடத்துக்கு வர்றதா அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஒருவேளை இந்த கொலைகாரன் அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ ஜோனஸும் ஆனட்டும் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக வெளியே போகும்போது அங்க கிடைச்ச ஒரு ஸ்கூட்டர் எடுத்து ஜோனஸ் தப்பிக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல அந்த கில்லர் அங்க வந்துடுறாங்க. பாவம் அந்த வயசான லேடி அவங்க கிட்ட என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதுக்காக அவங்க பாவம் அந்த ஸ்கூட்டரை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டே போறாங்க. ஆனா மனசாட்சியே இல்லாத ஜோனஸ் அவங்க கையை தட்டி விட்டு ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிடுறான். இப்போ ஆனட் அந்த கில்லரை பார்த்து அவன் பிரான்ஸ் நினைச்சுக்கிட்டு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்றதுக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா இந்த டீம்ல இருந்த யாருமே என்னோட பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்ப அந்த ஆளோட மாஸ்க ஓபன் பண்ணும்போது அது பிரான்ஸ் இல்ல அப்படின்ற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த கில்லரும் அவங்களோட தலையில ஒரு கத்தியை சொருகி அவங்க அப்படியே கொன்னுறாங்க. இன்னொரு பக்கம் ஜோனஸ் அந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு வேகமா ரோட்ல போயிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாத அந்த கில்லர் அந்த ரோட்லயும் டிராப் வச்சிருக்கான்றது. அந்த டிராப்ல அந்த ஸ்கூட்டர் சிக்கி பேலன்ஸ் போய் அவன் அந்த ஆத்துக்குள்ள விழுந்துடுறான். இப்போ அந்த ரெசார்ட்டுக்குள்ள ஒரு நியூஸ் பேப்பரை அமீர் பார்க்கும்போது அதுல ஒரு நியூஸ் போட்டிருக்குங்க. என்னன்னா ஏற்கனவே போல்சான்றவரு அவர் ஃபார்மை இழந்ததுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டார்ல, அந்த ஆளுக்கு ஒரு பையன் இருந்திருக்காங்க. அந்த பையன் ஓபனா நியூஸ் சேனல்ஸுக்கு எங்க அப்பாவோட மரணத்துக்கு அந்த கார்பரேட் கம்பெனி பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருக்கான். அந்த இன்டர்வியூ அந்த நியூஸ் பேப்பர்லயும் போட்டிருக்காங்க. இப்ப அந்த குரூப் பால்சானோட பையன் தான் அவங்க அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்கறதுக்காக எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப லீனாக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம இந்த காட்டை தாண்டணும்னா அதுக்கு ஒரே வழி அந்த ஜிப்லைன் தான். நம்ம எப்படியாவது போனோம்னு சொல்லிட்டு அந்த குரூப்பை கூட்டிக்கிட்டு அந்த ஜிப்லைனுக்கு போறாங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரமா போயிட முடியுமா? அந்த கில்லர் அவங்கள தேடி அந்த காட்டுக்குள்ளே வந்துடுறான். அவனை பார்த்த உடனே இவங்க ஒரு டைரக்ஷன்ல பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நாதியாவோட காலு ஒரு பேக் டிராப்ல மாட்டிக்குது. இருந்தாலும் அவன் அந்த கில்லரை ஒரு கட்டையை வச்சு அடிச்ச உடனே அவன் கொஞ்ச நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். இந்த நேரத்தை பயன்படுத்தி அவன் அந்த பேக் டிராப் ஓபன் பண்ணி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஈவாவும் டார்பியோனும் அந்த ரெசார்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அமீரும் லீனாவும் அந்த ஜிப்லைனை ரீச் பண்ணிடுறாங்க. அவங்கள அந்த ஜிப்லைன்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது அமீர் அந்த ஜிப்லைனோட ஆப்போசிட்ல அந்த கொலைகாரன் கட்டைகள் எல்லாம் ஷார்ப்பா சீவி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. இதனால அவன் லீனாவை ஆப்போசிட் சைடுல ஸ்விட்ச் பண்ணி அவளை காப்பாத்துறதுக்காக இவனோட உயிரை தியாகம் பண்றான். இதனால அதிர்ஷ்டவசமா லீனா
லீனாக்கு ஒன்னும் ஆகல. அவளும் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையும் நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அந்த சமயத்துல திடீர்னு அவளுக்கு ஒரு போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த கொலைகாரன் திருடி போனால போன்ஸ் அது எல்லாத்தையுமே அந்த இடத்துல தாங்க வச்சிருக்கான். அதை கண்டுபிடிச்ச அவளும் உடனே அவளோட போனை எடுத்து போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறா. ரெசார்ட்ல அந்த கொலைகாரன் ஈவாவையும் டார்பியனும் பிடிச்சிடறான். ஆனா எப்படியும் அவங்க கூட போராடிட்டு இருக்காங்க. இந்த கில்லர் ஈவாவை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது டார்பியன் அந்த கொலைகாரனோட மாஸ்க்கு தீய வச்சு விட்டுறாருங்க. அவனும் உடனே அந்த மாஸ்க தண்ணியில போட்டு தீய அணைச்சிட்டு அவங்கள கொலை பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனா நல்ல வேலையா கரெக்டா அந்த டைம்ல நாதியா வந்து அந்த கில்லரோட தலையை துண்டா வெட்டுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லீனாவும் அங்க போலீஸ்கார் வரதை பார்த்துட்டு அவங்களோட கவனத்தை திருப்பறதுக்காக கத்துறா. ஆனா இப்பதாங்க எங்க இருந்து வந்தானே தெரியாத அந்த ஜோனஸ் அங்க வந்து லீனாவை புடிச்சு தள்ளி அந்த லேக்குக்குள்ள போய் 2 பேரும் விழுறாங்க. இப்ப அவனோட லைஃபே ஸ்பாயில் பண்ண லீனாவை கொன்னே தீருவேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவளும் விடாம அவனை பயங்கரமா போட்டு தாக்கிட்டு தாங்க இருக்கா. நடந்த அந்த சண்டையில லீனா அவனோட நெத்தில இருந்த வெட்ட பயன்படுத்தி அதை அப்படியே தான் கையாலேயே கிழிச்சு ஓபன் பண்ணிடுறாங்க. இதனால ஜோனஸ் இமிடியேட்டா இறந்து போறான். படத்தோட எண்டிங் சீன் காட்டும் போது இந்த ரெசார்ட்டே அலங்கோலமா போயிருக்கு. போலீஸும் வந்து எல்லா விஷயத்தையும் ரிகவர் பண்ணிட்டு இருக்காங்க. லீனாவும் எப்படியோ சேஃப்டியை வந்து அடைஞ்சிடறா. அந்த கில்லரும் கொல்லப்படுறான். ஆனா அவன் யாருன்னு தான் நமக்கு தெரியல. கிளைமேக்ஸ்ல லீனா, ஈவா, நாதியா, டார்பியன் இவங்க 4 பேர் மட்டும் தான் தப்பிக்கிறாங்க. அதை காமிச்சுக்கிட்டே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவியோட எண்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஏன்னா எண்டிங்ல கில்லரை யாருன்னே காட்டாமலே முடிச்சிட்டாங்க. அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு என்னோட எஃபர்ட்டுக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களுக்கு கூடிய சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.